ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்டா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்சிஏல அடுத்த டாபிக் லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சென்ஸ் எபிலிட்டி. டைரக்ஷன் சென்ஸ் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல இருந்து நல்ல கொஷின்ஸ் ரொம்ப ஓப்பனா ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி கொஷின்ஸ் தான் டைரக்ஷன் சென்ஸை பொறுத்தவரை கேட்பாங்க. ஓகேங்களா? ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னாவே லாஜிக்கல் அண்ட் எபிலிட்டி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேணாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அடிச்சு தூள் கிளப்பிடலாம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும் லாஜிக்கல் ரீசனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைரக்ஷன் சென்ஸ் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைரக்ஷன் சென்ஸ் வந்து மேஜரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈஸியான டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே பேஜோட டாப் தான் நார்த். எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் இருந்தே ஆகணும். இல்லைன்னா மண்டையில 2 கொட்டு கொட்டி என் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நார்த் அண்ட் சவுத்தா? பேஜோட டாப் நார்த்து, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது சவுத்து. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வெஸ்ட். அப்போ ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் வந்து சென்டரா 45 டிகிரியில என்னவா இருக்குன்னா நார்த் ஈஸ்டா இருக்கும். இது தெரியும்ல, நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் ஒரு 45 டிகிரி சென்டரா இருக்கிறது என்னவா இருக்குன்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் சென்ஸ் மஸ்ட். நீங்க வந்து எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஒரு பேப்பரோட பேக் சைட்ல ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. அதோட கார்னர்ல இந்த டைரக்ஷன் போட்டுருவோங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல வர எக்கச்சக்கமான கேள்வியை நீங்க வந்து இதை பார்த்தே நீங்க சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க, இதையும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அது டைம் வந்து டக்குன்னு சேவ் ஆகும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். Okay, direction sense என்ன? Direction sense mean to judge the candidate's ability to trace and follow correctly and learn how to detect the direction. How to detect the direction according to the given situation. ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல அவர் வரணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் பண்றீங்க, ஒரு பர்சனுக்கு வந்து உங்க வீட்டோட அட்ரஸ் சொல்றீங்க, வாங்கினா லெஃப்ட் வாங்க, 4 ரோடு பிரியும், அதுல இருந்து ரைட் கட் பண்ணி வாங்கினா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தான். அதுதான் அந்த எபிலிட்டி செக் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டைரக்ஷன் சென்ஸ் எபிலிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டினே நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போமா? இஸ் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். மகேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. ஓகேயா? மகேஷ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஈஸ்ட்டை நோக்கி நடக்கிறாரு. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? மேப் தெரியும். மேப் 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 இப்போ ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன் தான். ஈஸ்ட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. எவ்வளோ வாக்கிங்? ஆஃப்டர் வாக்கிங் 30 மீட்டர்ஸ், 30 மீட்டர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி நடக்கிறார். பாருங்க, மகேஷ் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் 30 மினிட்ஸ், 30 மீட்டர். ஓகே, மினிட்ஸ்ல 30 மீட்டர், 30 மீட்டர் என்ன பண்றாரு? ஈஸ்ட்டை நோக்கி நடக்கிறாரு. 30 ஆஃப்டர் வாக்கிங் 30 மினிட்ஸ், 30 மீட்டர், மீட்டர் 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 என் மண்டையில முதல்ல ஏற்றணும் போல. 30 மீட்டர் அவர் நடந்ததுக்கு அப்புறம் டேக்ஸ் ரைட் டர்ன் பண்ணி அண்ட் வாக் அனதர் 30 மீட்டர். அப்போ இவர் ஈஸ்ட் நோக்கி போறாருன்னா இவரோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இதுவா? அப்போ ரைட் சைடு அப்படின்னு என்ன பண்றாரு? இங்க டர்ன் பண்றாரு. மறுபடியும் ஒரு 30 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேயா? இது வந்து படிச்சிட்டோமா? இது எடுத்துட்டோமா? தென் he takes left come and walks 30 meter again. என்ன பண்ணிட்டாரு? இந்த டைரக்ஷன் சவுத் நோக்கி வந்தாரு அப்படின்னா இப்படி பர்சன் வர்றாருன்னா இதுதான் என்னவா இருக்கும்? அவரோட லெஃப்ட் சைடு, இதுதான் ரைட்டா இருக்கும். அப்ப லெஃப்ட் சைடு டர்ன் பண்றாருன்னா இப்படி லெஃப்ட் சைடு மறுபடியும் என்ன பண்றாரு? ஒரு 30 மீட்டர் டர்ன் பண்ணி நடக்கிறாரு. ஓகே, அகைன் இது நம்ம இந்த இதை முடிச்சிட்டோம். அடுத்து அகைன் he takes left turn. இப்போ வந்து இந்த டைரக்ஷனை நோக்கி போகும்போது இது ரைட் டர்னு, இது லெஃப்ட் டர்ன் இல்லையா? எவ்வளோ மீட்டர் இப்போ நடக்கிறாருன்னு பார்த்தோம்னா வெறும் 15 மீட்டர் தான் நடக்கிறாரு. அப்போ 30ல் பாதி இவ்வளோதான். இதுதான் 15 மீட்டர். ஓகே, 15 மீட்டர் அவர் நடந்துட்டார். ஃபைனலி டர்ன் அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் 60 மீட்டர், ஃபைனலி லெஃப்ட் டர்ன் பண்றாரு. ஓகேயா? இவரோட லெஃப்ட் என்னவா இருக்கும்? இப்படி ஆரோ போறாருன்னா இது லெஃப்ட் ரைட்டாகவும் இது வந்து லெஃப்டாகவும் இருக்குமா? மறுபடியும் என்ன பண்றாரு? லெஃப்ட் டர்ன் பண்றாரு. லெஃப்ட் டர்ன் பண்ணி 60 மீட்டர் மறுபடியும் என்ன பண்றாரு? நடக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு 30யா, அப்போ இது ஒரு 30 மீட்டர். மறுபடியும் ஆல்ரெடி இங்க ஒரு 30யா, அப்போ மறுபடியும் இங்க என்னவா இருக்கும்? 30 மீட்டரா இருக்கும். அப்போ மொத்தமா என்ன வரும்? 60 மீட்டர் வரும். அதோட நின்றுட்டா அப்படி மகேஷ். அடுத்து ஹவு ஃபார் அண்ட்
இன் விச் டைரக்ஷன் மகேஷ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ மகேஷ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, எவ்வளோ என்ன டைரக்ஷன்ல இருக்காரு. ஓகே, டைரக்ஷன் எந்த டைரக்ஷன், அடுத்து எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எங்க இருக்காரு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அவரோட, இது வந்து எண்டிங் பாயிண்ட், இங்கேயே நிறுந்தார். இது என்னது 15 மீட்டர். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது என்னவா இருக்குன்னா 30 மீட்டர் இருக்கு. அப்ப இங்கேயும் 30 மீட்டர் இருக்கும். இதுல பாதி 15 மீட்டர் நம்ம இங்க எழுதியிருக்கோமா, அப்ப இன்னொரு 15 மீட்டர் இங்க இருக்குமா, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னவா இருக்கும் 15 மீட்டரா இருக்குமா, இல்ல 15 மீட்டர் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காரு, அப்ப 15 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்க இருக்காருன்னா 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இவர் இருந்த டைரக்ஷனுக்கும் இப்ப இருக்க பாயிண்ட்டும் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா சவுத் டைரக்ஷன்ல இருக்கா. இவர் வந்த பாயிண்ட் வந்து ஒரு நார்த் டைரக்ஷன் வந்து அப்படியே சுத்தி இப்ப எங்க இருக்காருன்னா வந்த பாயிண்ட்ல இவர் வந்தார் இல்லையா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது எங்க இருக்கு சவுத். ஏன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டா. அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. இப்ப எங்க இருக்காரு 15 மீட்டர் தள்ளி சவுத் பாயிண்ட்ல இருக்காரா, அப்ப 15 மீட்டர் சவுத்ல இருக்காரு. ஸோ ஆப்ஷன் இஸ் டி 15 மீட்டர் ஃப்ரம் சவுத். ஸோ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் மகேஷ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எவ்வளோ தூரம் 15 மீட்டர், எங்க இருந்து இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் 15 மீட்டர் தூரத்துல இருக்கு இப்போ எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இப்ப இருக்காரு, சவுத் டைரக்ஷன்ல இருக்காரு. புரிஞ்சுதா, சிம்பிள் டிம்பிளா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆனந்த் வாக்கிங் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்னா எது, நம்மளோட ரைட் சைட். ஓகே, ஸோ அருண் அப்படிங்கிற ஒரு பர்சன் வாக்கிங் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட், 2 கிலோமீட்டர் ஓகே. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 2 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அண்ட் டூக் அ ரைட் டர்ன் அண்ட் வாக் 7 கிலோமீட்டர். ஸோ இங்க இப்படி நடந்து வர்றாருன்னா அவரோட ரைட் டர்ன் வந்து இந்த பக்கம் தானே இருக்கும் இல்லையா. இப்போ ரைட் டர்ன் பண்றாரு, 7 கிலோமீட்டர் ரைட் டர்ன் பண்ணி நடக்கிறாரு. ஓகே, he then அதுக்கப்புறம் டேக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 5 கிலோமீட்டர். ஸோ அவர் இந்த டைரக்ஷன் வந்துட்டாரு அப்படின்னா திரும்பிப்பீங்க இந்த சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருப்பாரா, அப்ப அவரோட ரைட் சைடு இங்கேயும் லெஃப்ட் சைட் இங்கேயும் இருக்குமா. அப்ப என்ன பண்றாரு, லெஃப்ட் டர்ன் பண்றாரு. லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாரு, 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகே, பிஃபோர் டேக்கிங் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்கிங் 7 மீட்டர் தென் ஹி டூக் அ ஃபைனல் ரைட் டர்ன். மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கிறார். பிஃபோர் டேக்கிங் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்கிங் 7 கிலோமீட்டர். மறுபடியும் என்ன பண்றாரு, 7 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து தென் ஹி டூக் அ ஃபைனல் ரைட், கடைசியா ஒரு ரைட் எடுக்கிறார். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்காருன்னா ஒரு ரைட் இது லெஃப்ட் இதா, மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு ரைட் எடுக்கிறார். ஹி டூக் ஃபைனல் ரைட் டர்ன் அண்ட் வாக்டு 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் நடக்கிறார் மறுபடியும் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டார். இதோட என்ன பண்ணிட்டாருன்னா நின்றுட்டாரு. ஹவு ஃபார் இஸ் ஆனந்த் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த டெட் எண்ட் வரைக்கும் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ல இருக்காரு அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, 2 கிலோமீட்டர் இருக்கா, ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் நடந்துட்டார். அடுத்து இங்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். ஏன்னா கீழே நம்ம 5 கிலோமீட்டர் போட்டிருப்போம் இல்லையா, அப்போ மேலே அதே தானே வரும். ஸோ பிளஸ் 5 கிலோமீட்டர். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க 1 கிலோமீட்டர். அவ்வளோதான், நின்றுட்டார். ஸோ நம்ம இந்த கேல்குலேஷன்ல தேவை கிடையாது. ஸ்ட்ரைட் பாயிண்ட்ல இவர் என்னவா வந்திருக்காரு, 8 கிலோமீட்டர் இல்லையா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 8 கிலோமீட்டர் அவரு நடந்து வந்திருக்காரு. ஓகே, டன்னா. அடுத்து ஓகே, தேர்ட் கொஸ்டின். a girl was going towards west. வெஸ்ட்டை நோக்கி போறாங்க. வெஸ்ட் எங்க இருக்கு, இந்த பக்கம் தான் வெஸ்டா. அப்போ ஒரு கேர்ள் இருக்காங்க, வெஸ்ட்டை நோக்கி போறாங்க. ஓகே, போயிட்டு இருக்கும்போது தென் ஷீ டர்ன் லெஃப்ட் தென் டர்ன் 90 டிகிரி. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வெஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ண கிடையாது. மென்ஷன் பண்ணாம இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இது ரைட்டா இருக்கும், இது லெஃப்டா இருக்குமா. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க.
கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாங்க, 90 டிகிரிக்கு ஒரு கிளாக் வைஸ் எப்படி சுத்தும், கிளாக் இதுதான் கிளாக். ஓகேயா? எப்படி சுத்துவாங்க, இப்படிதானே சுத்துவாங்க கிளாக், இல்லையா? அப்ப என்ன பண்ணும், இப்படிதானே சுத்துவாங்க, கிளாக் வைஸ்னா இப்படிதானே சுத்தும். இப்போ கிளாக் வைஸ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா 90 டிகிரி டர்ன் பண்றாங்க. கிளாக் வைஸ்ல 90 டிகிரிக்கு, ஓகேயா, 90 டிகிரிக்கு டர்ன் பண்றாங்க. இப்போ it then turned 90 degree in clockwise direction. In which direction she was going now? இப்போ 90 டிகிரிக்கு அவங்க டர்ன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ எந்த டைரக்ஷனை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி வெஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்களா? தென் இந்த பக்கம் தான் இருக்கு வெஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த கேர்ள் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, வெஸ்ட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. அப்புறம் கிளாக் வைஸ்ல 90 டிகிரிக்கு டர்ன் பண்றாங்க. அப்போ வந்து ஷார்ப் எல் ஷேப்ல தான் டர்ன் பண்ணும். 90 டிகிரி தெரியும் தானே, ப்ரொடெக்டர்ல தெரியும் தானே, 90 டிகிரிக்கு டர்ன் பண்றாங்க. டர்ன் பண்ணும்போது இப்போ என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு கொஸ்டினுக்கு வெஸ்ட்ல இருக்காங்கன்னு ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சுது உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். அந்த புள்ள ஆல்ரெடி என்னவா வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் அது 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெஸ்ட் நோக்கி தான் மறுபடியும் போறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்றது ஈஸி. ஓகே டன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. One morning, Raju and Arun were talking to each other, sitting opposite to one other. It was observed that Raju's shadow fell to his right. Then which direction was he facing? இதுதான் இருக்கிறதுலே ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இருந்தது கூட ஓகே, கிலோமீட்டர் வருதுப்பா, கிளாக் வைஸ் திரும்புறாங்கப்பா, லெஃப்ட் திரும்புறாங்கப்பான்னு புரிஞ்சுது. இப்போ இதில் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறது, ஒருத்தனோட நிழல் ஒரு பக்கம் விழுகுதான், அப்போ வெயில் எந்த இடத்துல இருக்கும், இவன் எந்த டைரக்ஷன்ல நிற்கிறான்னு கேட்குறாங்க. எப்படி நம்ம ஆன்சர் பண்றது? ஈஸி, ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மார்னிங்னாவே நமக்கு ஜென்ரலாக எங்கே சன் உதிக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். எப்பவுமே இங்கே தான் என்ன பண்ணுவோம், அப்படி சன்னே உதிப்பாரு மார்னிங்ல. அப்போ சன் எங்கே இருப்பாங்க, ஈஸ்ட் சைடு இருப்பாங்க. ஜென்ரலி வி ஆல் நோ தட், ரைட்? அடுத்து ராஜு அண்ட் அருண் வேர் டாக்கிங் டு ஈச் அதர், சிட்டிங் ஆப்போசிட் டு ஒன் அதர். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இப்படி ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்களா இல்ல இப்படி ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்களான்னு தெரியல நமக்கு. ஏன்னா இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்றாங்க, இப்படின்னா நார்த் அண்ட் சவுத்தை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்ததையும் நம்ம படிக்கணும். இட் வாஸ் அப்சர்வ்டு தட் ராஜு ஷேடோ ஃபெல் டு ஹிஸ் ரைட். அப்போ வந்து ராஜுவோட ஷேடோ வந்து அவனோட ரைட் சைடில் வந்து விழுகுது, ரைட் சைடில் விழுகுது. அப்போ சூரியன் என்ன பண்றாங்க, இங்க பல்ல காமிச்சிட்டு இருக்கிறாரு சூரியன். ஓகே, இது என்ன சைடு, ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடில் இங்க வந்து சூரியன் இருக்காரு அப்படின்னா இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டை தாண்டி அதுக்கடுத்து இந்த பக்கம் தான் என்ன இருக்கும், நமக்கு ஷேடோ விழுகும். ஒரு ஆப்ஜெக்ட் அதுல வெயில் பட்டு அதோட ஷேடோ இந்த பக்கம் கீழே விழுகும். அதே மாதிரி இப்ப இங்க சன் இருக்கு, அப்ப யாரு, ராஜு இங்க இருக்காரு. அப்ப ராஜு இந்த ஆப்ஜெக்ட், ராஜுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை தாண்டி அவனோட ஷேடோ விழுகுது இங்க, இல்லையா? அவனோட ரைட் சைடு என்னவா இருக்கு, இதுவா இருக்கா? ஏன்னா he was facing சவுத் டைரக்ஷன். சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவனோட ரைட் சைடா இருக்கும், இது லெஃப்ட் சைடா இருக்கும். இப்போ டைரக்ட் ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னா அருண் இருக்காங்க. அப்போ இவன் சவுத் சைடு ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் ஷேடோ என்ன ரைட் சைட்ல விழுகும். கொஸ்டின் நமக்கு அதுதானே கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அப்சர்வ்டு தட் ராஜு ஷேடோ ஃபெல் டு ஹிஸ் ரைட். ராஜுவோட ரைட் சைட்ல அவனோட ஷேடோ விழுகுது. அப்ப ஈஸ்ட் காலையில ஆன் மார்னிங்னா காலையில சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்கும் போது ஒரு ஆப்ஜெக்டை தாண்டி அதுக்கப்புறம் தான் நிழல் வரும். அப்போ இந்த பர்சன் வந்து சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கனாலதான் அவனோட ரைட் சைட்ல என்ன விழுகுது, ஷேடோ விழுகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதா 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 புரிஞ்சுது தானே, புரியல தானே, புரியாது, இது புரியாது. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, இங்கே சன் இருக்காங்க. சன் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்டை தாண்டி அதோட நிழல பாஸ் பண்ணும். இங்க எந்த ஆப்ஜெக்டும் இல்லைன்னா அதோட நிழலே இருக்காது. ஸோ இங்க ஒரு நிழல் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கனால இங்க நிழல் விழுகுது. அப்போ சூரியன் இங்க இருக்காங்கன்னா ராஜ் இங்க இருந்தா மட்டும்தான் அவரோட ரைட் சைடு, இதுதான் அவரோட ரைட் சைடா, ஏன்னா அவரோட கண்ணு மூக்குலாம் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு சவுத் டைரக்ஷன். அப்போ இதோட தான் லெஃப்ட் சைடு. அப்போ சன் இங்க இருக்கு, இவரோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, ராஜு ஆப்ஜெக்ட், அப்புறம் அவரோட நிழல் கீழே விழுகுது ரைட் சைட்ல. அப்ப சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காரு. புரிஞ்சிருச்சா? எஸ், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. சிட்டி Z
city Z is 25 meter into the east of city X, which is 10 meter to the south of city Y. City Q is 20 meter to the south of city Z and 25 meter to the east of city P. புரிந்ததா? ஓகே, ஃபர்ஸ்ட் சிட்டி Z எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். சிட்டி Z is 20 மீட்டர் into the east of city X. சிட்டி எக்ஸோடைய ஈஸ்ட் சைடு தான் என்ன இருக்காங்கன்னா சிட்டி Z இருக்காங்க. ஓகே, 25 மீட்டர்ல. அப்ப சிட்டி எக்ஸ் ஒருத்தர் இருக்கார். ஓகே, சிட்டி எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்காரு. எக்ஸோட ஈஸ்ட் சைடு யார் இருக்காங்க? சிட்டி Z இருக்காங்க. ஓகே, ஈஸ்ட் சைடுல எவ்வளோ மீட்டரு? 25 மீட்டர்ல இருக்காங்க. ஓகே, அடுத்து which is city X is 10 மீட்டர் டு த சவுத் ஆஃப் சிட்டி Y. சிட்டி ஒய்யோடைய சவுத் சைடு யார் இருக்காங்கன்னா சிட்டி எக்ஸ். சவுத் சைடுனா இதுதான் சவுத்து. இப்போ எக்ஸ் வந்து சவுத்தில் இருக்காங்க. அப்போ வந்து ஒய் எப்படி இருக்கு? எங்க இருப்பாரு? நார்த்தில் இருப்பாரு. அப்போ மேலே இருக்காரு. அப்போ சிட்டி ஒய் எங்க இருக்காரு? நார்த்தில் இருக்காரு. இப்போ சிட்டியோட ஒய்ல இருந்து பார்த்தோம்னா எக்ஸ் எங்க இருக்காரு? சவுத்தில் இருக்காரு. அதான் கொஸ்டின். சிட்டி எக்ஸ் விச் ஹூலாம் வந்து அதை படிக்காதுங்க. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு? சிட்டி எக்ஸ் என்ன வார்த்தை இருக்கோ அதோட சேர்த்து அடுத்த லைனை படிக்கணும். அப்போ சிட்டி எக்ஸ் இஸ் 10 மீட்டர் டு த சவுத் ஆஃப் சிட்டி ஒய். சிட்டி ஒய்யோடைய சவுத் சைடில் சிட்டி எக்ஸ் இருக்காங்க. எவ்வளோ மீட்டர்? 10 மீட்டர்ல இருக்காங்க. ஓகேயா? அடுத்து சிட்டி கியூ இஸ் 12 மீட்டர் டு த சவுத் ஆஃப் சிட்டி Z. அப்போ சிட்டி Z-உடைய சவுத் சைடில் யார் இருக்காங்கன்னா சிட்டி கியூ இருக்காங்க. அப்போ சிட்டி கியூ வந்து சவுத் சைடில் இருக்காங்களா? யாரோட சவுத்தில்? Z-ஓட சவுத் சைடில் இருக்காங்க. ஓகே, எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில்? 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அண்ட் 25 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் சிட்டி பி. யாரு? சிட்டி கியூ இருக்காங்க இல்லையா? ஏன்னா சிட்டி Z-ஓட கட் ஆகி அண்ட் சிட்டி கியூ இஸ் 25 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் சிட்டி பி. அப்போ ஈஸ்ட் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம். ஸோ சிட்டி பி எங்கே இருக்காங்கன்னா கியூவோட ஈஸ்ட் சைடில் இருக்காங்க. இப்போ கியூவோட ஈஸ்ட் எது? இது. எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில்? 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன? கீழே வரும். ஏன்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். இப்போ வந்து நம்ம எந்தெந்த ஊர் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சிட்டி எக்ஸ் இஸ் இன் விச் டைரக்ஷன் விச் ரெஸ்பெக்ட் டு சிட்டி கியூ எங்க இருக்காங்க? அப்போ சிட்டி எக்ஸ்ல இருந்து சிட்டி கியூ எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் டைரக்ஷன்ல இருக்காங்க. சிட்டி எக்ஸ் இஸ் இன் விச் டைரக்ஷன் டு சிட்டி கியூ. சிட்டி கியூ எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டி வந்து சவுத் சைடில் இருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. விச் அதே கொஸ்டின்ல இருந்து அடுத்த சப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிட்டி ஒய் அண்ட் சிட்டி பி? ஸோ இங்க சிட்டி ஒய் எங்க இருக்காங்க? சிட்டி பி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இப்போ சிட்டி ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன? 10 மீட்டர் ஆல்ரெடி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா? 10 மீட்டர். அடுத்து சிட்டி எக்ஸுக்கும் பிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா? லைக் இப்போ இதே டைரக்ஷன் இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே என்ன டைரக்ஷன்? 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ +12. ஸோ 10 + 12 எவ்வளோ? 22. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ சிட்டி ஒய்க்கும் சிட்டி எக்ஸுக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து சிட்டி எக்ஸுக்கும் பிக்கும் வந்து 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா? 12 மீட்டர். இங்கே என்ன அளவு வருதோ அதே தான் இங்கேயும் வரும். 12 மீட்டர். அப்போ 10 + 12 22. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் என்னவா வரும்? ஆப்ஷன் ஏ 22 தான் ஆன்சர். 22 மீட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து Q இஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டி ஒய். சிட்டி ஒய் எந்த கியூல இருந்து பார்த்தா சிட்டி ஒய் எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ சிட்டி ஒய் இங்க இருக்காரு. சிட்டி ஒய்ல இருந்து கியூவை பார்த்தோம்னா எங்க இருக்காங்க? சவுத் வெஸ்ட்ல இருக்காங்களா? இப்போ கியூ இங்க இருக்காரு. சிட்டி கியூ இங்க இருக்காரா? இவர் தான் நம்ம சிட்டி கியூ. சிட்டி கியூல இருந்து பாருங்க ஒய் எங்க இருக்காரு? இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காரா? ஆப்போசிட் டைரக்ஷன்னா இங்கே நார்த்து வெஸ்ட்டு சவுத்தா? குழப்பதா உங்களுக்கு? புரியுதா? நார்த்து வெஸ்ட்டு சவுத்தா?
அப்போ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் சென்டரா இருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? நார் வெஸ்ட்ன்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ இங்க நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, நார் வெஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா டைரக்ஷன் சென்ஸ்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், இந்த டைரக்ஷன் சென்ஸ் முடிஞ்சிருச்சு. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.